அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் பார்க்கிற வண்ணமாக அரசியல் சட்டமைப்பு என்ன கூறுகிறதோ அதை பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமையாக இருக்கிறது, ஆளுநரின் கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே மக்களுடைய பேராதரவுடன் அதிக பெரும்பான்மை பெற்ற எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது அரசியல் சட்டமைப்பு கூறுகிற ஒரு கோட்பாடு. ஆகவே அந்த கோட்பாடை மீறி யாரும் நடக்கக்கூடாது. ஆகவே இன்றைய நாளிலே தமிழக வெற்றி கழகம் அதிக எண்ணிக்கை தொகுதிகளை பெற்று இருப்பதனாலே அதை ஆட்சிக்கு அழைக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற ஒரு கோட்பாடு. ஆகவே அந்த கோட்பாடை பின்பற்றி அவர்களை ஆட்சி அமைக்க நாம் அழைக்க வேண்டும். ஆகவே ஆளுநர் அவ்வாறாக செயல்பட வேண்டும். இதுதான் மரபு. இந்த மரபை மீறி நடப்பது நல்லதல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆகவே தமிழக மக்கள் எந்த ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பி ஓட்டளித்திருக்கிறார்களோ, அதிக பெரும்பான்மையுடன் எந்த கட்சி வருகிறதோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க அழைப்பது ஆளுநரினுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் நல பேரியக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்றைய நாளிலே நாம் பார்க்கிற விதமாக இந்த காலதாமதம் வேண்டாம். ஆகவே இப்போது நடைபெற்ற அந்த தேர்தலிலே அதிக பெரும்பான்மையோடு நின்று ஆட்சி அமைக்க கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை நீங்கள் அழைத்து அவரை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு மக்கள் சார்பாக, மக்கள் பேரியக்கத்தினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நோக்கம் அரசியல் சட்ட அமைப்பு என்ன கூறுகிறதோ அதை செயல்படுத்த வேண்டும். அனைத்து கட்சிகளும் அதைத்தான் விரும்புகிறது. பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது. அனைத்து கட்சிகளுடைய விருப்பமும் அதுதான். ஆகவே சட்டம் ஒழுங்கு, அரசியல் சட்டமைப்பு, தேர்தலுக்கான அரசியல் அமைப்பு என்ன கூறுகிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும், அதை செயலாற்ற வேண்டும். அதுதான் நியாயம். ஆகவே இந்த நீதி நியாயத்தின்படி செயலாற்றும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை செயல்படுத்தியுள்ள நம்பிக்கையோடு வாழ்த்து கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.